தங்களுடன் இன்றைய தலைப்பு செய்திகள். வளர்ச்சி பணிகளை கண்காணித்து துரிதப்படுத்த மாவட்ட பொறுப்பாளர்களாக அமைச்சர்களை நியமனம் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல் முறை அமைச்சரவை கூட்டம் இன்று கூடியுள்ளது. ஹரியானாவில் நடந்து முடிந்த தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை பிடித்து 3ஆம் முறையாக பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இந்நிலையில் பாஜகவுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை காரணமாக அலைபேசிகளை ஆஃப் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிய நிலையில் இந்த வழக்கில் 27 பேரின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றுள்ளதாக ஓ. பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டை மையமாக கொண்டு வெளிவந்து இருக்கும் லப்பர் பந்து திரைப்படம் அனைவர் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. தனது முதல் படத்திலேயே விளையாட்டில் இருக்கும் பாகுபாட்டை அழுத்தமாக பேசியிருக்கிறார் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பாராட்டு தெரிவித்துள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளராகவும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளருமாக பதவி வகித்து வந்த தளவாய் சுந்தரம் கட்சி நிர்வாகிகளுடன் இணக்கமாக செயல்படவில்லை என்று புகார் எழுந்தது. இந்த நிலையில் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கவலை இல்லை என்று தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஜூலானா தொகுதியில் வென்ற முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தனக்கு கிடைத்திருப்பது போராட்டத்தின் வெற்றி எனவும் நாடு என் மீது வைத்துள்ள அன்பையும் நம்பிக்கையையும் காப்பாற்றுவேன் என்று பேசியுள்ளார். திருப்பூரில் பயங்கர சம்பவம். நாட்டு வெடிகுண்டு வெடித்து 9 மாத குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்படும் தமிழக மீனவர்களை பாதுகாக்க கோரியும் தற்போது இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க கோரியும் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரியும் பாமகவினர் இலங்கை தூதரக முற்றுகை போராட்டம் நடத்தினர். ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் சூழல் நிலவி வந்ததால் திருச்சியில் காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு காஷ்மீர் ஆப்பிள்களை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரிவினை பேசுபவர்களுக்கு பதிலடி தரும் வகையில் பேரணி என்று ஆசிரியர் கி. வீரமணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 1000 இடங்களில் 15ஆம் தேதி மருத்துவ முகாம் நடத்தப் போவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவை இன்று ரூபாய் 38,698 கோடி முதலீட்டிற்கான 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முதலீடுகள் மூலம் 46,931 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளது. ஹரியானா தேர்தலில் வெற்றி பெற்ற வினேஷ் போகத்துக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாம்சங் ஊழியர்களுக்கு லிஃப்ட் கொடுத்து டிரைவர் செய்த அதிர்ச்சி செயலால் 13 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரியை உயர்த்த வேண்டுமென மத்திய அரசு தெரிவித்த போது அதற்கு ஒப்புக்கொண்டது அதிமுக அரசுதான் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட மெரினா நீச்சல் குளத்தை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 52 ஆண்டு பழமையான மெரினா நீச்சல் குளம் புதுப்பிக்கப்பட்டு நாளை முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் யூசுப் தாரிகாமி குல்காம் தொகுதியில் தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். பொய் சொல்வதை பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் எஸ். சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். ஆன்லைனில் பட்டாசு சில்லறை விற்பனை செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் ஆன்லைனில் பட்டாசுகள் விற்பனையாகி வருவதாகவும் அதில் பல நிறுவனங்கள் போலியான மோசடி நிறுவனங்களாக உள்ளதாகவும் பட்டாசு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழர்களுக்கு 80% வேலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RSS நிகழ்வில் பங்கேற்றதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தளவாய் சுந்தரம் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு பிரத்யோக தீயணைப்பு நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. 7 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்தை எதற்காக தொடர்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று அமைச்சர் TRB ராஜா பேட்டி அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சித்தம்பலம் பிரிவு பகுதியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சிவா என்பவர் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அந்த மளிகை கடையில் கஞ்சா சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் வெடிவிபத்தில் ஒருவர் பலி, 4 பேர் காயமுற்ற நிலையில் 8 வீடுகள் இடிந்து நாசமாகின. கூட்டணி கட்சிகளை மிரட்ட வேண்டும் என்பதற்காகவே சிலர் மது ஒழிப்பு மாநாடுகளை நடத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மறைமுகமாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் 2வது நாளாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
மகளிர் T20 உலகக் கோப்பையில் அமெலியா கேர் அபார பந்து வீச்சு. ஆஸ்திரேலியா 148 ரன்கள் சேர்த்தது. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 460 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இங்கிலாந்து தடுமாற்றமடைந்தது. இந்தியா நிச்சயம் எங்களை ஏமாற்றாது என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மகளிர் T20 உலகக் கோப்பையில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங்க்கு தேர்வானது. பங்குச்சந்தை கடந்த சில நாட்களாக படுமோசமாக சரிந்து வந்த நிலையில் நேற்று பங்குச்சந்தை சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை கடந்த சில நாட்களாக ஏற்றத்தில் இருந்து வரும் நிலையில் இன்று சென்னையில் தங்கம் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும், ஆனால் அதே நேரத்தில் வெள்ளியின் விலை குறைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. 10 மாவட்ட மக்களே உஷார். இன்றும் நாளையும் வெளுத்து வாங்க போகும் கனமழை. கேரளா மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.